ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ல செய்கிற நூடுல்ஸ் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரெண்டுத்தையும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ண காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கேன். நான் கேரட், குடமிளகா, முட்டைகோஸ் 3 காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பீன்ஸு, காலிஃப்ளவர் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். காய்கறிகளை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு, சோயா சாஸ், அதுக்கப்புறம் வினிகர் சேர்த்துருக்கேன். வினிகர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரம்பிள்டு எக் சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா இதுக்கு முன்னாடியே நான் நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் காய்கறிகளோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸோட ஒரு மசாலா பேக்கெட் கொடுப்பாங்க இல்லையா, அதையும் சேர்த்து காய்கறிகளோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பக்கத்துலேயே நல்லா தண்ணியை காய வச்சு நூடுல்ஸை சேர்த்து ஒரு அரை பங்கு வேக வச்சுக்கலாம். வேக வச்சு அதை வடிகட்டி பச்சை தண்ணி போட்டு நல்லா கோல்டு வாட்டர் போட்டு நல்லா அதை வந்து ஒட்டாத மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வதக்கின காய்கறிகள் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பும் காரமும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பும் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. கூடவே மிளகுத்தூளும் சேர்த்து உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட சேர்த்து பரிமாறலாம். அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற நூடுல்ஸ் வீட்லேயே ரெடி.